Welcome back students. நம்ம இன்னைக்கு செகண்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் யூனிட்டில் பார்க்க போகிறோம். டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் யூனிட்டில் நம்ம இது வரைக்கும் வந்துட்டு we have seen the organs of the digestive system. ஆர்கன்ஸில் வந்துட்டு பக்கல் கேவிட்டி, ஈசோஃபேகஸ் அண்ட் ஸ்டொமக் வரைக்கும் பார்த்துருக்குறோம். The remaining part is the intestine. ஸோ இன்றைக்கி இன்டெஸ்டைன் பற்றியும் அதோட அசோசியேட்டட் கிளாண்ட்ஸ் பற்றியும் பார்க்கலாம். இன்டெஸ்டைனில் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி டைஜஸ்டிவ் சிஸ்டம் இஸ் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியில் இருந்து ஃபுட் வந்துட்டு இட் வில் கம் டு ஃபேரிங்ஸ் அண்ட் தென் டு ஈசோஃபேகஸ் டு ஸ்டொமக். ஸோ ஸ்டொமக்கில் இருந்துட்டு இன்டெஸ்டைனுக்கு போகுது. இப்போது ஸ்டொமக்கில் இருந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு இன்டெஸ்டைனில் டைரெக்டாக கனெக்ஷன் இருக்கிறது வந்துட்டு டு ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு லார்ஜ் இன்டெஸ்டைன் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஸ்டொமக் டைரக்ட்லி இஸ் கனெக்டட் டு ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனில் வந்துட்டு இட் இஸ் அ லாங் டியூபுலர் ஸ்ட்ரக்சர். இந்த டியூபுலர் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கிறாங்க. The first part is called as duodenum. Second part is jejunum. Third part is ileum. இதில் ஸ்டொமக் கூட டைரெக்டாக வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கிறது வந்துட்டு duodenum part. So stomach is directly connected to small intestine through duodenum. ஸ்டொமக்கோட pylorus region. So pylorus of stomach is connected to duodenum of small intestine. இந்த பைலோரஸ்க்கும் டியோடனம்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பிங்க்டர் வந்துட்டு பைலாரிக் ஸ்பிங்க்டர். ஸோ ஸ்பிங்க்டர்ஸோட ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். they prevent backflow of the food. இப்போது we'll see the details of this small intestine. Small intestine வந்துட்டு it is a lengthy tubular structure. The longest part of the intestinal digestive tract வந்துட்டு small intestine தான். Small intestine ஓட length வந்துட்டு it is approximately around 6 meters or 20 feet. இது வந்துட்டு அதோட total length, small intestine ஓட total length. Small intestineல first part duodenum. Duodenum வந்துட்டு it is called as a bent tubular structure. இது lengthy கிடையாது, ஒரு small tube like structure. இதோட length வந்துட்டு is approximately only 25 centimeter long. Next part of small intestine வந்துட்டு is jejunum. Jejunum வந்துட்டு it is long and highly coiled tubular structure. இது approximately it is 8 feet long. And the third part of small intestine is ileum. Ileum is the longest one. This is also, so it is longest and it is also highly coiled and it is approximately around 12 feet long. For functions of the duodenum, jejunum and ileum அப்படின்னா duodenum வந்துட்டு has more digestion and less absorption. இது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம டைஜஷன் எப்படி வந்துட்டு ஃபுட் டைஜஸ்ட் ஆகுது, அப்புறம் அது எப்படி அப்சார்ப் ஆகுதுன்னு படிக்கும்போது உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ்க்கு மீனிங் புரியும். அதாவது why is it more digesting and less absorbing அப்படிங்கிறது. jejunum it has both digestion and absorption parts. And ileum has less digestion and more absorption. So maximum ileum பார்ட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன் வந்துட்டு அப்சார்ப்ஷன் ஆஃப் நியூட்ரியன்ட்ஸ் மட்டும்தான். இப்போது இந்த ஸ்மால் இன்டெஸ்டைனோட வால் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன் has 4 layers. நம்ம இதை ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். செரோசா, மஸ்குலாரிஸ், submucosa and mucosa layers. இதில் submucosa லேயரில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு it is called as Brunner's
gland. Brunner's gland இது submucosaல இருக்கும். Mucosaல வந்துட்டு we'll be studying about 3 different structures. ஒன்று வந்துட்டு it is called as intestinal villi, அப்புறம் microvilli, then intestinal glands. இது வந்துட்டு மியூகோசால இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ். சப்மியூகோசால ஐ forgot to say one more thing. சப்மியூகோசால இருக்கிற இன்னொரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு பேயர்ஸ் பேச்சஸ் வந்துட்டு லிம்ஃபாய்டு டிஷ்யூஸ். இது சப்மியூகோசா லேயரில் இருக்கும். திஸ் ஒன் இஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் டிஃபென்ஸ் மெக்கானிசம், அதாவது இம்யூனிட்டி கொடுக்கறக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ திஸ் ஆர் these structures. நம்ம இப்போ வந்துட்டு we'll study in detail what is this villi, what is microvilli, where is Brunner's gland present, where is this intestinal glands present. இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இப்போது stomach is directly connected to duodenum. இங்கே இருக்கிறது வந்துட்டு pyloric sphincter. இப்போ இந்த பெண்ட் டியூப் இதுதான் வந்துட்டு டியோடனம் வந்துட்டு இஸ் கனெக்டட் டு ஜெஜுனம் which is going to be a highly coiled structure. ஸோ நம்ம இங்கே coiling வந்துட்டு we can just show it is highly coiled structure, that is enough. So this part is going to be the small intestinal part which is going to be highly coiled. In the highly coiled tube-like structure, that is the ileum, finally opens into the large intestine. So இந்த இடத்துல வந்துட்டு திரும்பவும் ஒரு sphincter இருக்கும். So this part is large intestine. நம்ம large intestine later we'll see the details of large intestine. So இந்த part வந்துட்டு, so the first part of large intestine வந்துட்டு is cecum. இந்த cecum கூட டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கிற பார்ட் வந்துட்டு the last part of small intestine, ileum. நடுவில் வந்துட்டு it is jejunum. And the first bent part வந்துட்டு is duodenum, that is directly connected to the pylorus region of stomach. இப்போது இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு this one, that is ileum வந்துட்டு cecum கூட கனெக்ட் ஆகிற இடத்துல இருக்கிறது வந்துட்டு ileocecal valve or the sphincter. ஸோ இப்போது நம்ம இப்போ வால் பார்த்தோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு தி ஸ்ட்ரக்சர் வேர் தி ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் ப்ரெசன்ட். இப்போது நம்ம வந்துட்டு we'll see one part of the small intestine alone. ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நம்ம வந்துட்டு பெருசாக வரைகிறோம். ஸோ திஸ் இஸ் தி அவுட்டர் வால் ஆஃப் ஸ்மால் இன்டெஸ்டைன். இதில் உள்ளே வந்துட்டு தேர் வில் பி த லியூமென். ஸோ இது வந்துட்டு லியூமென், இங்கே தான் வந்துட்டு ஃபுட்டு பாஸ் ஆகும். ஸோ this one is the serosa layer. இப்போது இந்த இன்னர்மோஸ்ட் லேயர் வந்துட்டு மியூகோசா லேயர். இந்த மியூகோசா லேயரில் வந்துட்டு தேர் வில் பி நம்ம 3 ஸ்ட்ரக்சர்ஸ் நான் நேம் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வில்லை, இன்டெஸ்டைனல் வில்லை. அடுத்தது வந்துட்டு மைக்ரோவில்லை, அப்புறம் இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ். இப்போ இது 3 எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இதில் இந்த மியூகோசா லேயர் இருக்கு இல்லையா, இந்த மியூகோசா லேயரில் வந்துட்டு ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸை தான் நம்ம வந்துட்டு வில்லைன்னு சொல்கிறோம். ஸோ தீஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் மியூகோசா லேயர் இஸ் கால்ட் ஆஸ் வில்லை. ஸோ இது இன்டெஸ்டைனல் வில்லை ஆர் சிம்ப்ளி வில்லை. இது வந்துட்டு என்ன வில்லை அப்படின்னா என்னன்னா, they are finger like projections of, so villi அப்படின்னா these are finger like projections of mucosa layer of small intestine.
இதுதான் வந்துட்டு வில்லை ஆர் இன்டெஸ்டைனல் வில்லை. அடுத்தது வந்துட்டு மைக்ரோ வில்லை. இப்போ மைக்ரோ வில்லைக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் 2 வில்லை பார்ட் மட்டும், ஸோ இந்த பார்ட்டை மட்டும் நான் வந்துட்டு பெருசாக வரைகிறேன். ஸோ தட் நம்ம மைக்ரோ வில்லை வந்துட்டு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1 வில்லை அண்ட் திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் வில்லை. ஸோ இந்த 2 வில்லை மட்டும் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். இந்த வில்லையில் வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட் லேயர் நமக்கு தெரியும் மியூக்கோசா லேயர்னு. இந்த மியூக்கோசா லேயரோட செல்ஸ் இருக்கும் இல்லையா, சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ்னு படிச்சிருக்கிறோம். மியூக்கோசாவோட இன்னர் மோஸ்ட் லேயர் இஸ் எபித்தீலியல் லேயர். எபித்தீலியல் லேயரில் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ்னு படிச்சிருக்கிறோம். அந்த செல்ஸ், ஸோ இஃப் தீஸ் ஆர் த செல்ஸ் ஆஃப் த எபித்தீலியல் லேயர், இந்த செல்ஸோட எக்ஸ்போஸ்டு சர்ஃபேஸ், அதாவது இந்த பார்ட் வந்துட்டு லியூமன், இந்த லியூமனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருக்கு இல்லையா இங்கே, இந்த பார்ட்டில் வந்துட்டு இந்த செல்ஸில் வந்துட்டு தேர் வில் பி ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் ஆஃப் மியூக்கோசா லேயர் வந்துட்டு we call it as microvilli. ஸோ இங்கே மைக்ரோவில்லைங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கிறது தான் மைக்ரோவில்லை. இன்டெஸ்டைனோட மியூக்கோசா லேயர் மொத்தமாக ஃபோல்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு வில்லை. ஸோ வில்லை இஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் ஆஃப் மியூக்கோசா லேயர் and microvilli are finger like projections of the epithelial cells of villi. So இந்த மாதிரி finger like projections இருக்கிற cells, so these are individual cells. இதில் இருக்கிற finger like projections தான் நம்ம வந்துட்டு மைக்ரோவில்லை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த வில்லை அண்ட் மைக்ரோவில்லை, ஸோ மைக்ரோவில்லை நம்ம டிஃபைன் பண்ணோன்னா எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, microvilli or finger like projections of epithelial layer of the mucosa of small intestine. இதுதான் வந்துட்டு மைக்ரோவில்லை. ஸோ இந்த வில்லை மைக்ரோவில்லையோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, எதுக்காக வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைன் வந்துட்டு வில்லை மைக்ரோவில்லை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா, தே ஆர் கோயிங் டு இன்க்ரீஸ் தி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் அப்சார்ப்ஷன் அண்ட் டைஜஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனும் தான் வந்துட்டு வில்லை மைக்ரோவில்லையோட ஃபார்மேஷனுக்கான ரீசன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கும் இப்படி ஃபோல்டடாக இருக்கிறதுக்கும் ஏரியா இன்க்ரீஸ் ஆகுது. அந்த ஃபோல்ஸில் வந்துட்டு ஒவ்வொரு செல்லுலேயும் ஃபோல்ஸ் இருக்கும்போது சர்ஃபேஸ் ஏரியா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். இங்கே டியோடனம், ஜெஜுனம் அண்ட் இலியமோட மெயின் ஃபங்க்ஷன் வந்துட்டு டைஜஷன், அப்சார்ப்ஷன். ஸோ அதுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் வந்துட்டு வில்லை மைக்ரோவில்லைக்கான ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது வந்துட்டு இன்டெஸ்டைனல் கிளான்ஸ். இப்போ இந்த இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்துட்டு எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்துட்டு தே ஆர் ஃபவுண்ட் ஆஸ் கிரிப்ட்ஸ். கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா குழின்னு அர்த்தம். அதாவது வந்துட்டு ஒரு சின்ன குழி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறது தான் கிரிப்ட். இப்போது 2 வில்லை இருக்குது அப்படின்னா இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இந்த 2 வில்லைக்கு நடுவில் இந்த மியூக்கோசா லேயர் இப்படி உள்ளே போயிட்டு வரும். அதாவது தே ஃபார்ம் இன்வேஜினேஷன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு they are going to form invaginations inside, அதாவது ஆர் க்ளோசர் டு சப்மியூக்கோசா லேயர். இந்த மாதிரி உள்ளே போகிறது வந்துட்டு you call it as the intestinal glands. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் காமிக்கணும் அப்படின்னா, இன்டெஸ்டைனல் கிளான்ஸ் வந்துட்டு they are going to be found like this. ஸோ செல்ஸ் வந்துட்டு வில் பி ப்ரெசண்ட். இங்கேயும் வந்துட்டு சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். இந்த சிங்கிள் லேயர் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸில் இருந்துட்டு தேர் வில் பி செக்ரீஷன்ஸ் விச் ஆர் கோயிங் டு பி லெட் இன் டு தி இன்டெஸ்டைன். ஸோ இது வந்துட்டு இன்டெஸ்டைனல் கிளாண்ட். இன்டெஸ்டைனல் கிளாண்ட் வந்துட்டு அது குழி மாதிரி இருக்கிற ரீசன்னால் வந்துட்டு இட் இஸ் நேம்ட் ஆஸ் கிரிப்ட்ஸ் of Lieberkuhn.
So it is crypts of fiber cone அப்படினா வந்துட்டு it is intestinal gland which are formed in this manner. இது வந்துட்டு intestinal glands. இப்போ இந்த intestinal glands எல்லாம் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு? villi, microvilli, intestinal glands எல்லாம் எங்க ஃபார்ம் ஆயிருக்கு அப்படினா it is all formed in the mucosa layer. மியூக்கோசா லேயருக்கு கீழே. ஸோ இது வரைக்கும் வந்துட்டு மியூக்கோசா லேயரில் தான் இது எல்லாமே ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு சப்மியூக்கோசா லேயர். ஸோ சப்மியூக்கோசா லேயரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2 ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு பேயர்ஸ் பேச்சஸ், இன்னொன்று வந்துட்டு ப்ரூனர்ஸ் கிளாண்ட். பேயர்ஸ் பேச்சஸ்க்கும் டைஜஷனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தே ஆர் ஹெல்பிங் இன் டிஃபென்ஸ். ஸோ நம்ம பேயர்ஸ் பேச்சஸ் எங்கே இருக்குன்னெல்லாம் பார்க்க வேண்டாம். ஸோ வீல் ஜஸ்ட் சி வாட் இஸ் ப்ரூனர்ஸ் கிளாண்ட். ப்ரூனர்ஸ் கிளாண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு these are collection of cells that are present in the submucosa layer. இதில் இருந்து வந்துட்டு a duct is going to carry its secretion. And in the duct வந்துட்டு it will open into the crypts of fiber cone. So secretions of Brunner's gland. So இது வந்துட்டு நான் இங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டிருக்கிறேன் இல்லையா, இது வந்துட்டு Brunner's gland. Brunner's gland இதோட secretions வந்துட்டு will be taken by a duct. அண்ட் இந்த டக்ட் வந்து எங்கே கொண்டு போய் இதோட செக்ரீஷன்ஸை விடும் அப்படின்னா இந்த கிரிப்டுக்குள்ளே இந்த பார்ட் வந்துட்டு this part is called as the crypt. இந்த கிரிப்டுக்குள்ளே வந்துட்டு இதை கொண்டு போய் எம்டி பண்ணிடும். ப்ளஸ் இந்த இன்டெஸ்டைனல் கிளாண்டில் இருக்கிற செல்ஸோட செக்ரீஷனும் வந்துட்டு கிரிப்டுக்குள்ளே வரும். கிரிப்டில் இருந்துட்டு the secretions would come into the lumen of small intestine. ஸோ இப்போ இந்த செக்ரீஷன்ஸ், அதாவது intestinal gland or crypts of fiber cone, Brunner's gland, இதோட secretion வந்துட்டு it is called as the intestinal juice, also called as succus entericus. So this is the technical name of intestinal juice. So இந்த intestinal juiceல என்ன இருக்குது அப்படின்னா it is the secretion of the intestinal gland or crypts of fiber cone. அதுதான் வந்துட்டு succus entericus. Succus entericus கூட இன்னொரு secretion இருக்கிறது வந்துட்டு Brunner's glandோட secretion. இப்போது இந்த succus entericusோட characters, succus entericus or the intestinal juice. Intestinal juice வந்துட்டு pH is around 8.6 to 8.8 and இதோட வால்யூம் வந்துட்டு there would be around 1 liter per day. So total volume secreted வந்துட்டு is 1 liter per day. Intestinal juice ஓட contents, intestinal juiceல வந்துட்டு மெயினாக வந்துட்டு there are enzymes. It is rich in enzymes. Enzymes என்னென்ன அப்படின்னா நம்ம இந்த என்சைம்ஸோட ஃபங்க்ஷன் எல்லாம் டைஜஷன் படிக்கும்போது படிச்சுக்கலாம். நம்ம ஜஸ்ட் இப்போது வில் லிஸ்ட் அவுட் வாட் ஆர் த என்சைம்ஸ் ப்ரெசன்ட் alone. Enterokinase, disaccharidases அப்படின்னா enzymes that digest disaccharide sugars. அப்புறம் lipase, the fat digesting enzyme. Nucleic acid digesting enzymes. Amino peptidase, இது protein digesting enzymes. So protein, sugar, lipid and nucleic acid digesting enzymes எல்லாம் இருக்கும். இது வந்துட்டு activating enzymes. ஸோ இதுதான் வந்துட்டு contents of the succus entericus. ஸோ இதோட pH 8.6 to 8.8 and வால்யூம் வந்துட்டு 1 liter per day. ஸோ இது வந்துட்டு ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கிறது. அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைனோட மியூக்கோசா லேயரில் இருக்கிறது. அடுத்தது வந்துட்டு Brunner's gland. Brunner's glandோட செக்ரீஷன் வந்துட்டு it is an alkaline solution. இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆல்கலின் சொல்யூஷன் வந்துட்டு இது ஆல்கலின் சொல்யூஷனோட ஃபங்க்ஷன் எதுக்காக வந்துட்டு Brunner's gland இந்த ஆல்கலின் சொல்யூஷனை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் டு நியூட்ரலைஸ் தி acidity of HCl. ஸோ இதுக்கு மெயினாக வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு செக்ரீட் பைகார்பனேட்ஸ்.
ஸோ பைகார்பனேட்ஸ் தான் வந்துட்டு will be present in this alkaline solution. அதோட ஃபங்க்ஷன் இப்போ ஸ்டொமக்கில் வந்துட்டு HCl இருக்கிறதுனால ஹைலி அசிடிக். இங்கே இதோட pH வந்துட்டு 8.8 to 8.6 to 8.8, அதாவது alkaline pH. இந்த pH எதுக்காக அப்படின்னா அசிடிட்டியை வந்துட்டு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்காக. ஸோ தீஸ் ஆர் ஆல் present in the small intestine. அடுத்தது வந்துட்டு large intestine. Large intestine வந்துட்டு it is divided into 3 parts. First one is cecum, second part is colon, and third part is rectum. The large intestine oda total length வந்துட்டு it is approximately around 1.5 meters. இதில் first part cecum, யூஸ்வலாக வந்துட்டு இந்த cecum வந்துட்டு is functional only in organisms that digest cellulose. Humans வந்துட்டு they do not digest cellulose. So this is actually a pouch-like structure. And ileum opens into cecum. And நம்ம இதோட valve பார்த்தோம், that is ileocecal valve or sphincter. Humansல வந்துட்டு there is no cellulose digestion. அந்த ரீசன்னால வந்துட்டு இந்த cecum வந்துட்டு because there is no cellulose digestion, cecum வந்துட்டு is highly reduced and it is found as a small finger-like projection, and this finger-like projection is called as vermiform appendix. Simply appendix or vermiform appendix. இது வந்துட்டு cecum ஹியூமன்ஸில் மட்டும்தான் வந்துட்டு இந்த vermiform appendixங்கிறது. செல்லுலோஸ் டைஜஸ்ட் பண்ணுற ஆர்கானிசம்ஸில் வந்துட்டு this is a pouch like structure. The next part is colon. Colon வந்துட்டு it is the longer part of large intestine. It is a longer tubular structure and it is divided into 4 parts. Colon வந்துட்டு further divided into 4 parts. The first part is called as ascending colon. இதுக்கு நேம் வந்துட்டு ஃபுட் என்ன டைரெக்ஷனில் ட்ராவல் ஆகுதுங்கிறத வச்சு தான் நேம் பண்ணியிருக்காங்க, ascending colon. செகண்ட் பார்ட் வந்துட்டு transverse colon. தேர்ட் பார்ட் வந்துட்டு descending colon. And fourth part is sigmoid colon. So இலியம் கூட சீக்கமில் இருந்துட்டு டைரெக்டாக போகிறது வந்துட்டு அசெண்டிங் கோலன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் டிசெண்டிங். சிக்மாய்ட் கோலன் வந்துட்டு இஸ் கனெக்டட் டு ரெக்டம். அண்ட் ரெக்டம் இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி டைஜஸ்டிவ் ட்ராக்ட். இது வந்துட்டு இட் இஸ் அ டைலேட்டட் பார்ட், அதாவது அகெயின் இட் லுக்ஸ் லைக் அ ஸ்மால் பவுச் லைக் ஸ்ட்ரக்சர். அண்ட் இதோட ஃபங்க்ஷன் வந்துட்டு இட் இஸ் டெம்பரரி storage of feces, and this opens out exteriorly through anus, and this anus is again guarded by 2 sphincters. So the tubular part will be called as rectum and it opens into anus. So இதுதான் வந்துட்டு large intestine ஓட parts. So to diagrammatically show it, ileum கூட connect ஆகிருக்கிற part வந்துட்டு is cecum. So cecum வந்துட்டு is present as vermiform appendix, and the larger part, so this is ascending colon, this one is transverse colon, and the third part is the descending colon. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு எஸ் ஷேப்ட் பெண்டில் இருக்கிற பார்ட் வந்துட்டு சிக்மாய்டு கோலன், அண்ட் த லாஸ்ட் பார்ட் இஸ் அ dilated part. This one is called as rectum, and rectum opens out through anus.
So this is cecum, which is called as the appendix in case of humans. This is ascending colon, this is transverse colon, this is descending colon. This part, so this S-shaped bent part இருக்கு இல்லையா, இது வந்துட்டு sigmoid colon. This part is rectum and opens out through anus. So we have completed the parts of the digestive system and coming to the glands now. நம்ம ஆல்ரெடி கிளாண்ட்ஸில் salivary glands அது எங்கே இருக்குது, அது என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு படிச்சிட்டோம். The next gland what we have to see is liver and pancreas. And before நம்ம லிவரையும் pancreas ஸ்ட்ரக்சரையும் அதோட இம்பார்ட்டன்ஸையும் பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த லிவரும் pancreasம் வந்துட்டு they are going to open into the duodenum part of small intestine. இந்த லிவர் pancreas வந்துட்டு டியோடினம்குள்ளே ஓப்பன் ஆகிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு வீல் சி, அதாவது அந்த டக்ட்ஸ் கனெக்டிங் வந்துட்டு நம்ம பார்த்துக்குவோம். ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். நீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிவர் pancreas வந்துட்டு டியோடினம் கூட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு அந்த வால்வ்ஸ் அண்ட் டக்ட்ஸ் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ வீல் சி தட் ஒன் ஃபர்ஸ்ட். ஸோ த diaphragm and the stomach வந்துட்டு is continues into the so in the stomach connected to duodenum. மேலே இருக்கிறது இங்கே இந்த டாட்டட் லைனை காமிச்சிருக்கிறது வந்துட்டு diaphragm. இப்போ லிவர் வந்துட்டு it is present closer to the diaphragm. லிவரில் 2 லோப்ஸ் இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம லிவர் படிக்கும்போது படிச்சுக்கலாம், என்னென்ன லோப்ஸ் அது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம். ஜஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ கனெக்ஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம், எப்படி வந்துட்டு லிவர் வந்துட்டு இட் இஸ் கனெக்டட் டு டியோடினம் அப்படிங்கிறத. ஸோ தி 2 லோப்ஸ் லிவரில், த ரைட் அண்ட் த லெஃப்ட் லிவர் லோப். இந்த 2 லோப்ஸும் வந்துட்டு இப்போது இந்த 2 லோப்ஸ் செக்ரீட் பண்ணுற பைல், அதாவது லிவர் வந்துட்டு பைல் செக்ரீட் பண்ண போது இந்த 2 லோப்ஸில் இருந்து செக்ரீட் ஆகிற பைல் வந்துட்டு வில் பி கலெக்டட் பை. ஸோ இது ரைட் லிவர் லோப், இது லெஃப்ட் லிவர் லோப். இப்போ லெஃப்ட் லிவர் லோபில் இருந்துட்டு கலெக்ட் பண்ணுறது. ஸோ ரைட் லிவர் லோபில் இருந்தும் லெஃப்ட் லிவர் லோபில் இருந்தும் லிவர் செக்ரீட் பண்ணுற பைலை கலெக்ட் பண்ண போகிறது வந்துட்டு ஹெப்பாட்டிக் டக்ட்ஸ். ஸோ இது வந்துட்டு ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், இது வந்துட்டு லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். ஸோ திஸ் ஒன், ஸோ இது ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் லெஃப்ட் லிவர் லோப், இது ரைட் லிவர் லோப். இப்போ லெஃப்ட் லிவர் லோபில் இருந்து கலெக்ட் பண்ணுறது வந்துட்டு லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட். ரைட் லிவர் லோபில் இருந்து கலெக்ட் பண்ண போகிறது வந்துட்டு ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட். ப்ளஸ் லிவரில் வந்துட்டு there is another small pouch which is called as gall bladder. இந்த கால் பிளாடர் நம்ம இதோட யூசஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் படிச்சுக்கலாம். இந்த கால் பிளாடரில் இருந்து வர்ற டக்ட் வந்துட்டு will join with the right and the left liver duct. இப்போது இது வந்துட்டு ஸோ this structure what I have drawn here, இந்த small pouch மாதிரி வரைஞ்சிருக்கிறது வந்துட்டு it is gall bladder. இந்த gall bladderல இருந்து கலெக்ட் பண்ணிட்டு வர்ற டக்ட் வந்துட்டு is cystic duct. இந்த ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் இங்கே ஜாயின் ஆகிருக்கு இல்லையா. ஸோ திஸ் பார்ட், இந்த பார்ட் மட்டும், அதாவது ரைட் அண்ட் லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட் ஜாயின் ஆன போர்ஷன், இந்த போர்ஷன் மட்டும் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் தி காமன் டக்ட். அப்புறம் காமன் டக்ட் வந்துட்டு சிஸ்டிக் டக்ட் கூட ஜாயின் ஆகுது. காமன் டக்ட் வந்துட்டு சிஸ்டிக் டக்ட் கூட ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ், ஸோ this moves to
ஸோ இந்த காமன் டக்ட்டும் சிஸ்டிக் டக்ட்டும் ஜாயின் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு இட் இஸ் கால்ட் ஆஸ் காமன் பைல் டக்ட். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் லிவர் லோப்லேருந்து எடுத்துகிட்டு வரது லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட், ரைட் லிவர் லோப்லேருந்து எடுத்துகிட்டு வரது ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட், கால் பிளாடர்லேருந்து எடுத்துகிட்டு வரது சிஸ்டிக் டக்ட், லெஃப்ட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் ரைட் ஹெப்பாட்டிக் டக்ட்டும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் காமன் டக்ட், காமன் டக்ட்டும் கால் பிளாடர்லேருந்து வர சிஸ்டிக் டக்ட்டும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் காமன் பைல் டக்ட். இந்த காமன் பைல் டக்ட் வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன்டூ, ஸோ இது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன்டூ தி டக்ட் ஆஃப் pancreas. ஸோ இது pancreas. ஸோ இப்போ pancreasல இருந்து வர்ற டக்ட் இருக்கு இல்லையா, அது கூட வந்துட்டு இந்த காமன் பைல் டக்ட் வந்துட்டு போய் ஜாயின் ஆகும். pancreasல இருந்து வர்ற டக்ட் வந்துட்டு எஸ் pancreatic duct. இப்போ இந்த pancreatic duct வந்துட்டு will join with common bile duct. common bile duct கூட join ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு this one is called as hepatopancreatic duct. இந்த hepatopancreatic duct வந்துட்டு so this is stomachல இருந்து இந்த பார்ட் வந்துட்டு is duodenum, the bent tube. இப்போ இந்த hepatopancreatic duct வந்துட்டு is going to open into the duodenum part. duodenum பார்ட்டில் ஓப்பன் ஆகிறது வந்துட்டு hepatopancreatic duct. hepatopancreatic duct வந்துட்டு duodenum கிட்ட ஓப்பன் ஆகும்போது வந்துட்டு it forms a funnel shaped opening. அந்த funnel shaped openingக்கு பேர் வந்துட்டு ampulla of water. இதில் there are controls also. அதாவது இப்போ இந்த hepatopancreatic duct வந்துட்டு ஃபார்ம் ஆகுது இல்லையா, அதாவது pancreatic ductடும் காமன் பைல் டக்ட்டும் ஜாயின் ஆகிட்டு hepatopancreatic duct. இந்த இடத்துல வந்துட்டு பைல் கொண்டு வர்ற டக்ட் வந்துட்டு காமன் பைல் டக்ட், pancreatic duct வந்துட்டு pancreatic ஜூஸை கொண்டு வரும். இந்த இடத்துல வந்துட்டு there will be a control. ஸோ control at junction of common bile duct and pancreatic duct. இந்த இடத்துல இருக்கிற கண்ட்ரோல் வந்துட்டு it is called as sphincter of Boyden. ஸோ sphincter of Boyden வந்துட்டு இங்கே இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு sphincter of Boyden. நான் டாட் மாதிரி வச்சுருக்கிறேன், அந்த இடம் வந்துட்டு sphincter of Boyden. அடுத்தது ampulla of waterங்கிறது வந்துட்டு funnel shaped opening. இந்த funnel shaped opening கிட்ட திரும்பவும் ஒரு sphincter இருக்கும். இந்த sphincter, ஸோ இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு again control sphincter. This is called as sphincter of Oddi or sphincter of Odus. ரெண்டு நேம்லையும் சொல்லுவாங்க, sphincter of Oddi or sphincter of Odus அப்படின்னு. ஸோ these are the connections. ஸோ இப்போது லிவரில் இருந்துட்டு வரப்போகிற செக்ரீஷன் வந்துட்டு பைல், pancreasல இருந்து வரப்போகிறது வந்துட்டு pancreatic juice. ஸோ பைல் எடுத்துகிட்டு வர்றது வந்து காமன் பைல் டக்ட் ஃபஸ்ட்டு, pancreatic juice எடுத்துகிட்டு வர்றது pancreatic duct. pancreatic duct also called as duct of Wirsung. இப்போது இது வந்துட்டு ரெண்டும் ஜாயின் ஆனதுக்கப்புறம் hepatopancreatic duct. hepatopancreatic ductல இருந்து வந்துட்டு போத் பைல் அண்ட் pancreatic juice வந்துட்டு டியோடினம்க்கு உள்ளே வரும். அந்த டியோடினம்க்கு உள்ளே வர்ற இடத்துல இருக்கிற sphincter வந்துட்டு sphincter of Oddi. இது இல்லாமல் வந்துட்டு pancreasல இருந்துட்டு that is directly from pancreas டைரெக்டாக டியோடினம்க்கு வந்துட்டு ஜாயின் ஆகிற ஒரு டக்ட் இருக்குது. நான் வந்துட்டு ஒரு காமனான ஒரு பிளேஸில் போடுறேன் ஸோ தட் நமக்கு டயக்ராம்க்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இட் இஸ் நாட் தட் இட் இஸ் கனெக்டட் லைக் திஸ், நமக்கு ஞாபகம் வைக்கிறதுக்காக ஐ எம் ஷோயிங் திஸ் கனெக்ஷன். அதாவது pancreasல இருந்து டியோடினம்க்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு ஒரு டக்ட் வரும். வித்தவுட் இந்த pancreatic duct பைல் கூட சேராமல் தனியாக வந்துட்டு pancreasல இருந்து ஒரு டக்ட் வந்துட்டு it will come. This duct I am marking it with 2 stars. அதோட நேம் இங்கே எழுதுகிறேன்.
that one you call it as duct of Santorini. ஸோ டக்ட் ஆஃப் சாண்டோரினி அப்படிங்கிறது வந்து என்னென்னா பேன்க்ரியாஸ்லேருந்து டைரெக்டாக டியோடனம்க்கு ஜாயின் ஆகிற டக்ட் வந்துட்டு டக்ட் ஆஃப் சாண்டோரினி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கனெக்ஷன்ஸ் ஆஃப் லிவர் அண்ட் பேன்க்ரியாஸ் டு டியோடனம். இந்த டக்ட்ஸோட நேம் எது, எந்த டக்ட் அப்படிங்கிறது எது கூட ஜாயின் ஆகுது, என்னென்ன டக்ட்ஸோட நேம், அங்கே இருக்கிற ஸ்பிங்டர்ஸ் என்னென்ன, இதை வந்துட்டு கிளியராக படிச்சுக்குங்க. ஏன்னா இது வந்துட்டு மோஸ்ட் காமன்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கிளாண்ட், liver. Liver, it is actually the largest exocrine gland in the body, and its weight is about 1.6 kg. இது வந்துட்டு for a normal healthy adult, and this is called as the busiest organ of our body. And this liver is made of 4 lobes. In the 4 lobes la vanditu 2 are going to be the main lobes, the other 2 are smaller lobes. The 2 main lobes, they are called as the right liver lobe and the left liver lobe, and the 2 smaller lobes, they are called as quadrate and caudate lobe. And quadrate lobe கூட தான் வந்துட்டு gall bladder attach ஆயிருக்கும். இந்த ரெண்டு ஸ்மாலர் லோப்ஸும் வந்துட்டு they are directly attached to the main lobe, that is the right liver lobe. Coming to the structure of liver, so liver வந்துட்டு we know it is made of 4 lobes. இந்த 4 lobesல வந்துட்டு larger lobe வந்துட்டு is the right liver lobe among the 4 lobes. So larger lobe is right, and then is going to be the left liver lobe. இந்த ரைட் லிவர் லோப் வந்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு வந்துட்டு கால் பிளாடர் வந்துட்டு ஒரு ஸ்மால் ஹேங்கிங் பவுச் மாதிரி தெரியும். இதோட பேக் சைடில் தான் வந்துட்டு, ஸோ லிவரோட பேக் சைடில் தான் வந்துட்டு தி 2 ஸ்மாலர் லோப்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். அதாவது குவாட்ரேட் லோபும் குவாடேட் லோபும் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்கும். அதில் குவாட்ரேட் கூட வந்துட்டு இந்த கால் பிளாடர் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த லிவரோட அவுட்டர் கவர், so this liver is completely covered with a structure which is called as glycans capsule or glycans sheath. So இது வந்துட்டு external cover. So this is the lobes of liver. Each lobe is made of lobules. Lobules are hexagonal in structure. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஐ எம் ஜஸ்ட் இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது எப்படி தெரியும்னா, ஸோ திஸ் இஸ் தி என்லார்ஜ்டு பார்ட். இப்போது என்லார்ஜ் பண்ணி பார்க்கும்போது we will be able to see hexagonal lobules. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு we call it as the lobules. So complete liver வந்துட்டு will be made of this hexagonal lobules. இந்த hexagonal lobulesல வந்துட்டு நமக்கு கிளியராக விசிபிளாக இருக்கிற ஒரு பார்ட் வந்துட்டு சென்ட்ரல் வெயின். ஸோ சென்ட்ரல் வெயின் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கிளியராக தெரியும். அதாவது உள்ளே இருக்கிற செல்ஸ் எல்லாம் தெரியுதோ இல்லையோ, சென்ட்ரல் வெயின் வந்துட்டு will be clearly seen. ஸோ நம்ம இப்போது ஒரே ஒரு ஹெக்ஸகனல் ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரே ஒரு லோபியூலோட ஸ்ட்ரக்சர் மட்டும் பார்க்கலாம். ஸோ இஃப் திஸ் இஸ் அ சிங்கிள் லோபியூல், a single hexagonal lobule. The hexagonal lobule ஓட சென்டரில் இருக்கிறது வந்துட்டு சென்ட்ரல் வெயின்.
இந்த சென்ட்ரல் வெயினை சுற்றியும் வந்துட்டு ஹெப்பாட்டிக் செல்ஸ், அதாவது லிவர் செல்ஸ் வந்துட்டு they will be arranged in form of cords. கார்ட்ஸ் அப்படின்னா ஸ்ட்ரிங் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ், கயிறு மாதிரி வந்துட்டு ஃபார்ம் பண்ணி செல்ஸ் வந்துட்டு கயிறு மாதிரி ஜாயின் ஆகிட்டு இந்த சென்ட்ரல் வெயினை சுற்றியும் வந்துட்டு they will be arranged. ஸோ செல்ஸ் வந்துட்டு ஹெப்பாட்டோசைட்ஸ். ஸோ ஒரு செல் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் ஹெப்பட்டோசைட் ஆர் த லிவர் செல். இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் செல்ஸ், ஒரு கயிறு மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, திஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் செல்ஸ் இஸ் கால்டு ஆஸ் ஹெப்பாட்டிக் கார்ட்ஸ். ஹெப்பாட்டிக் கார்ட்ஸ் அப்படின்னா, கார்டுனா கயிறு மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிறது, ஹெப்பாட்டிக் கார்ட்ஸ். ஸோ இதில் இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதாவது ரெண்டு ஹெப்பாட்டிக் கார்டுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இட் இஸ் ஃபில்டு வித் கனெக்டிவ் டிஷ்யூ அண்ட் திஸ் ஸ்பேஸ் இஸ் கால்டு ஆஸ் சினுசாய்ட். ஸோ இட் இஸ் இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இட் இஸ் கால்டு சினுசாய்ட் அண்ட் இட் இஸ் ஃபில்டு வித் கனெக்டிவ் டிஷ்யூ. இப்போது ஒரு ஹெப்பாட்டிக் கார்ட், இப்போ இந்த சென்ட்ரல் வெயின் வந்துட்டு சென்டரில் இருக்கும், சென்ட்ரல் வெயினை சுற்றியும் வந்துட்டு ஹெப்பாட்டிக் கார்ட்ஸ் இருக்கும். ஹெப்பாட்டிக் கார்ட்ஸோட எண்டு வந்துட்டு, ஸோ திஸ் எண்ட் there will be the hepatic duct formed. So it is called as, so இந்த இடத்துல எந்த இடத்துல வந்துட்டு இந்த கார்ட்ஸ் எண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிறது வந்துட்டு, சாரிம்மா, இட் இஸ் bile duct, hepatic duct இல்லை, it is called as bile duct. இந்த எல்லா bile ductum சேர்ந்து தான் வந்துட்டு, ஸோ all bile ducts of all lobules will join to form the right and left hepatic ducts. ஸோ இது ஜாயின் பண்ணுறது தான் வந்துட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹெப்பாட்டிக் ducts. இந்த சென்ட்ரல் வெயின் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் வெயின் ஆஃப் all lobules join to form hepatic vein. ஸோ லிவரில் இருந்து வெளியில் போகிறது, லிவர் டு ஹார்ட்டுக்கு போகிறது வந்துட்டு ஹெப்பாட்டிக் வெயின். அப்போ இந்த சென்ட்ரல் வெயின் எல்லா லோபியூல்ஸில் இருக்கிற சென்ட்ரல் வெயினும் ஜாயின் பண்ணி ஹெப்பாட்டிக் வெயின் ஃபார்ம் பண்ணி அது லிவரில் இருந்து ஹார்ட்டுக்கு போகிறது. இது வந்துட்டு பைல் டக்ஸ். இந்த பைல் டக்ஸ் வந்துட்டு they will join to form the hepatic ducts, right and left hepatic ducts. இந்த பைல் டக்ஸுக்கு ரெண்டு சைட்லேயும் there will be two blood vessels. நான் வந்துட்டு இதை வந்துட்டு டார்க்கன் பண்ணுறேன் ஸோ தட் நம்ம blood vesselsஸை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டார்க்கன் பண்ணியிருக்கிறது வந்துட்டு blood vessels. இந்த பைல் டக்டோட ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு the blood vessels இருக்கும். இது என்ன blood vessels அப்படின்னா, ஒன்று வந்துட்டு hepatic artery. ஸோ one is hepatic artery, another one is hepatic portal vein ஓட ஒரு branch. ஸோ ஒரு blood vessel வந்துட்டு it is the branch of hepatic artery, அதாவது ஹார்ட்டில் இருந்து வர்றது. இன்னொன்று வந்துட்டு it is a branch of hepatic portal vein. இது வந்து இன்டெஸ்டைனில் இருந்து வர்றது. நம்ம வந்துட்டு நம்ம எப்படி வந்துட்டு அப்சார்ப்ஷன் படிக்கும்போது வில் அண்டர்ஸ்டாண்ட் என்னது இந்த போர்ட்டல் வெயின்னா என்ன, அது என்ன கொண்டு வருது அப்படிங்கிறத வந்துட்டு அப்சார்ப்ஷன் அசிமுலேஷன் படிக்கும்போது படிச்சுக்கலாம். யூ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் இஸ் ஹெப்பாட்டிக் போர்ட்டல் வெயின் கம்மிங் ஃப்ரம் இன்டெஸ்டைன். ஹெப்பாட்டிக் ஆர்ட்ரி வந்துட்டு பிரிங்கிங் ஆக்சிஜனேட்டட் பிளட் ஃப்ரம் ஹார்ட். அப்புறம் இந்த சென்ட்ரல் வெயின் வந்துட்டு வில் ஜாயின் டு ஃபார்ம் ஹெப்பாட்டிக் வெயின் விச் இஸ் லீவிங் அவுட் ஆஃப் தி லிவர். ஸோ இந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹெப்பட்டோசைட்ஸ், நான் வந்துட்டு இந்த செல்ஸை மட்டும் வரைகிறேங்க. ஸோ இஃப் திஸ் இஸ் அ ஹெப்பட்டோசைட், இந்த ஹெப்பட்டோசைட்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு தேர் இஸ் அ ஸ்பேஸ். அதாவது ரெண்டு ஹெப்பட்டோசைட்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு இங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஸ்பேஸ் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் ஹெப்பாட்டிக் கேனலிகுலை. இந்த ஹெப்பாட்டிக் கேனலிகுலை வந்துட்டு இந்த செக்ரீஷன்ஸ், அதாவது இந்த செல்ஸ் வந்துட்டு பைல் செக்ரீட் பண்ணும் இல்லையா, இந்த பைலோட செக்ரீஷன்ஸை வந்து எடுத்துக்கிட்டு வரும். ஃபைனலி தே ஃபார்ம் அ டக்ட் விச் இஸ் கோயிங் டு ஓப்பன் இன்டு பைல் டக்ட்.
ஸோ இது பைல் டக்ட். இந்த சென்ட்ரலில் எடுத்துகிட்டு வர்றது இங்கே வந்துட்டு ஹெப்பாட்டிக் கேனலிக்குலை, இந்த இடம் இது வந்துட்டு செக்ரீஷன்ஸை வந்துட்டு கலெக்ட் பண்ணி இப்படி ட்ராவல் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு பைல் டக்டுக்குள்ளே சேர்த்தும். இந்த சென்டரில் வர்ற டக்ட் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் ஹெர்ரிங்ஸ் டக்ட். ஸோ ஹெப்பாட்டிக் கேனலிக்குலை செல்ஸில் இருந்து பைலை கலெக்ட் பண்ணி ஹெர்ரிங்ஸ் டக்டுக்குள்ளே போடும். ஹெர்ரிங்ஸ் டக்ட் வந்துட்டு பைலை எடுத்துகிட்டு வந்துட்டு பைல் டக்டுக்குள்ளே போடும். ஸோ தீஸ் ஆர் தி கனெக்ஷன்ஸ் இங்கே இருக்கிறது. அப்புறம் இந்த சினசாய்ட்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ். ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு ஹெப்பாட்டிக் கார்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். இது ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ். அது கூட வந்துட்டு தேர் வில் பி லார்ஜர் செல்ஸ். நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக செல்ஸ்க்கு நடுவில் வந்துட்டு நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சரை போட்டு விடுறேன். ஸோ தட் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நம்ம டிஃப்ரென்சியேஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸ் பிளெயினாக போட்டிருக்கேன். அண்ட் இது வந்துட்டு லார்ஜர் செல்ஸ் விச் ஆர் ஃபேகோசைட்டிக் இன் நேச்சர். தீஸ் ஆர் கால்ட் ஆஸ் கூப்ஃபர் செல்ஸ். ஸோ கூப்ஃபர் செல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தீஸ் ஆர் தி phagocytic cells which are going to help in the defense. So this is the structure of liver. So liver is made of lobes. Each lobe is made of lobules. நம்ம ஒரு லோபியூல்குள்ளே வந்துட்டு என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு லிவர் பற்றி எழுதும்போதே நம்ம வந்துட்டு எழுதணும் பிஸியஸ்ட் ஆர்கன் இன் அவர் பாடி அப்படின்னு. ஸோ அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ கார்போஹைட்ரேட்டோட டைஜஷன் ஆர் பிரேக் டவுன் ஆர் பில்டிங் அப் ஆஃப் நியூ கார்போஹைட்ரேட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு லிவரில் தான் நடக்கும். ஸோ மெட்டபாலிசமில் வந்துட்டு என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸஸ் குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸஸ் குளுக்கோஸை வந்துட்டு கிளைக்கோஜனாக மாற்றி அதை வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் இந்த ஃபார்ம் ஆஃப் கிளைக்கோஜன். இந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் கிளைக்கோஜெனசிஸ். இப்போது வென் குளுக்கோஸ் இஸ் நாட் அவைலபிள், அதாவது நம்ம பாடியில் வந்துட்டு டைரெக்டாக குளுக்கோஸ் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற கிளைக்கோஜனை வந்துட்டு இட் வில் பிரேக் டு ஃபார்ம் குளுக்கோஸ் அகெயின். திஸ் இஸ் கால்டு ஆஸ் கிளைக்கோஜீனோலைசிஸ். அப்புறம் அதர் சப்ஸ்டன்சஸ், அதாவது எக்ஸஸ் ஃபேட், எக்ஸஸ் ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக வந்துட்டு எதையெல்லாம் வந்துட்டு சுகராக கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் ஃபேட் இதையெல்லாம் வந்துட்டு they are going to convert it into glucose. இதையும் செய்கிறது வந்துட்டு லிவர் தான். இந்த ப்ராசஸ் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் குளுக்கோனியோஜெனசிஸ். ஸோ மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்டில் 3 ப்ராசஸ். ஒன்று வந்துட்டு கிளைக்கோஜெனசிஸ், கிளைக்கோஜீனோலைசிஸ், குளுக்கோனியோஜெனசிஸ். ஜெனசிஸ்னா ஃபார்மேஷன், கிளைக்கோஜெனசிஸ்னா கிளைக்கோஜன் ஃபார்மேஷன், கிளைக்கோஜீனோலைசிஸ், லைசிஸ்னா பிரேக் டவுன். ஸோ பிரேக் டவுன் ஆஃப் கிளைக்கோஜன் வந்துட்டு கிளைக்கோஜீனோலைசிஸ். குளுக்கோஸ் ஃபார்மேஷன் தட் இஸ் குளுக்கோஜெனசிஸ். நியோங்கிறது வந்து எதுக்காகனா நியூன்னு அர்த்தம். நியோ அப்படிங்கிற வேர்டுக்கு வந்துட்டு இட் இஸ் நியூ அப்படின்னு அர்த்தம். ஸோ அதர் சப்ஸ்டன்சஸ் கெட்டிங் கன்வெர்ட்டட் இன்டு குளுக்கோஸ் வந்துட்டு குளுக்கோனியோஜெனசிஸ். இது வந்துட்டு மெட்டபாலிசம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்ஸ். ஃபேட்ஸில் வந்துட்டு fatty acids and glycerol இது ரெண்டையும் வந்துட்டு கம்பைன் பண்ணி they'll form fat for storage purpose. இந்த process வந்துட்டு it is called as lipogenesis, formation of lipid, so called as lipogenesis. அப்புறம் when fat is to be broken, fat வந்துட்டு will be broken down into fatty acid and glycerol. இந்த process வந்துட்டு it is called as
lipolysis. Lysis is breakdown, so lysis of lipids. So இந்த ரெண்டு ப்ராசஸ்மே வந்துட்டு happens in liver, that is metabolism of fats. அடுத்தது வந்துட்டு metabolism of proteins. Metabolism of proteins-ல வந்துட்டு first one வந்து it is transamination process. Transamination அப்படின்னா it is transfer of amino group from one amino acid to form a new amino acid. So in the process வந்துட்டு it is called as transamination process. இதை செய்கிறது வந்துட்டு liverல இருக்கிற hepatocytes. அடுத்தது வந்துட்டு metabolism of fats proteinsல deamination process. Deamination processல வந்துட்டு when amino acids are not required, amino acids வந்துட்டு they will be broken down and this results in formation of urea. So in the process வந்துட்டு it is called as ornithine cycle, and thus the proteins, if it is not needed, they will be broken down into simpler substances and finally into urea and excreted out. இது வந்துட்டு it is also called as ornithine cycle. நம்ம ornithine cycle வந்துட்டு excretion and osmoregulation unit படிக்கும்போது டீட்டெயிலாக படிச்சுக்கலாம் what is this ornithine cycle அப்படின்னு. அடுத்த function of liver, it is going to act as erythropoietic organ. Erythropoietic organ அப்படின்னா help in formation of RBCs. யூஸ்வலாக வந்துட்டு fetal stage of lifeல தான் வந்துட்டு liver வந்துட்டு it is acting as erythropoietic organ. அப்புறம் இன்னொரு function thermoregulation, அதாவது distribution of heat. நிறைய metabolic process நடக்கிறதுனால heat நிறைய generate ஆகும் liverல. அந்த ஹீட்டை வந்துட்டு பாடி ஃபுல்லாக distribute பண்ணுறது வந்துட்டு liver தான். So it is thermoregulation. அடுத்தது வந்துட்டு storage of fat soluble vitamins. Fat soluble vitamins, that is vitamin A, vitamin D, vitamin E and vitamin K. இதனாலையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. Then formation of blood plasma proteins. Example albumin and clotting factors, blood clotting factors. இது எல்லாத்தையும் வந்துட்டு most of the blood clotting factors வந்துட்டு it is formed in liver. அடுத்த function வந்துட்டு detoxification. ஸோ சில ட்ரக்ஸ் இல்லை கெமிக்கல்ஸ் நம்ம மெடிசின்ஸாக எடுத்துக்கிறது இல்லை டாக்ஸின்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்துட்டு டீடாக்சிஃபிகேஷன் நடக்கிறது வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங் இன் liver. And main function that is related with digestion directly வந்துட்டு production of bile. So production of bile, இப்போது பைல்னால் என்னன்னு பார்க்கலாம். Bile, it is a liquid with a pH of around 8, that is alkaline pH. And இந்த பைலில் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னா 4 important substances இருக்குது இந்த பைலில். The first one is bile acids. Bile acids வந்துட்டு 3 acids: cholic acids, deoxycholic acids and genodeoxycholic acid. இது மூணு வந்துட்டு bile acids. அடுத்தது வந்துட்டு bile salts. Bile salts வந்துட்டு sodium bicarbonate, sodium glycolate and sodium taurocolate. இது மூணு வந்துட்டு
bile salts. இதில் வந்துட்டு பைகார்பனேட்டோட ஃபங்க்ஷன், சோடியம் பைகார்பனேட்டோட ஃபங்க்ஷன் வந்துட்டு pH மெயின்டெனன்ஸ். சோடியம் கிளைகோலேட்டும் சோடியம் டாரோகோலேட்டும் வந்துட்டு they help in emulsification of fat. emulsification என்னென்னு டைஜஷன் படிக்கும்போது படிச்சுக்கலாம். The third substance is bile pigments. Bile pigments வந்துட்டு two important pigments, bilirubin and biliverdin. And இந்த ரெண்டு சப்ஸ்டன்சஸும் வந்துட்டு பிரேக் டவுன் ஆகும்போது வந்துட்டு they will be converted into yellow colored pigment which gives color to the feces, the excretion substance. And the fourth substance that is present is water. So இது நாலும் தான் வந்துட்டு bile. And most important characteristic of bile is bile has no enzymes. ஸோ இது எப்போவுமே மறக்காதீங்க, பைல் வந்துட்டு இட் டசன்ட் ஹேவ் என்சைம்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர் ப்ளஸ் அந்த பைலோட கண்டென்ட்ஸ் என்னென்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னன்ட்டு பார்த்துருக்கோம். The next gland is pancreas. Pancreas, it is actually found, it is fit between the stomach and the bent part of duodenum. It is fit into that space actually, and it is divided into 4 parts. Pancreas la vandute there are 4 parts. The first one, it is called as the head, which is actually fitting into the bent part. adha and portion da vandute head portion. Second vandute it is neck வந்துட்டு it is a small depression. நம்ம differentiate பண்ணி பார்க்க முடியாது, but still it is present. It is a small depression. And third part is body of the pancreas, and the last part is called as a tail, which is a long tubular structure. So these are the 4 parts of pancreas. இப்போ இந்த pancreas வந்துட்டு it is called as a heterocrine gland. எதனால் வந்துட்டு இதுக்கு heterocrine gland ன்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா, it has exocrine part and endocrine part. So endocrine glands அப்படின்னா வந்துட்டு they are ductless glands. ஸோ எண்டோக்ரைன் பார்ட்டும் இருக்கும், எக்ஸோக்ரைன் பார்ட்டும் இருக்கும். ஸோ எக்ஸோக்ரைன் பார்ட் வந்துட்டு they will have ducts, எண்டோக்ரைன் பார்ட்ஸ் வந்துட்டு they are ductless parts. ஸோ இட் இஸ் இங்கே பேன்க்ரியாஸில் வந்துட்டு 2 பார்ட்டுமே இருக்கிறதுனால it is called as heterocrine gland. And first thing we'll see this endocrine part, ஏன்னா இது நமக்கு டைஜஷனுக்கு it is not important. ஸோ அதோட நேம்ஸ் மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். எண்டோக்ரைன் பார்ட் வந்துட்டு it is called as islets of Langerhans. இதில் there are different types of cells that are going to secrete hormones. அது என்னென்ன செல்ஸ் என்ன ஹார்மோன் செக்ரீட் பண்ணுது, அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கெமிக்கல் இன்டகிரேஷன் அண்ட் கோஆர்டினேஷன் யூனிட்டில் படிச்சுக்கலாம். த நெக்ஸ்ட் பார்ட் இஸ் எக்ஸோக்ரைன் பார்ட். எக்ஸோக்ரைன் பார்ட் தான் வந்துட்டு இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் டைஜஷன். எக்ஸோக்ரைன் பார்ட் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் ஆக்கினல் செல்ஸ். அண்ட் திஸ் ஆக்கினல் செல்ஸ் அதோட செக்ரீஷன்ஸ் வந்துட்டு இட் இஸ் கால்டு ஆஸ் pancreatic ஜூஸ். இந்த pancreatic ஜூஸை வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு போகிற டக்ட் வந்துட்டு pancreatic duct. ஸோ pancreatic duct also called as the duct of Wirsung. இது நம்ம கனெக்ஷன்ஸ் படிக்கும்போது படித்தோம். ஸோ வாட் இஸ் திஸ் pancreatic juice? இப்போ இந்த pancreatic juice வந்துட்டு it is going to be rich in enzymes. The enzymes that are present in pancreatic juice வந்துட்டு they are always, நம்ம எப்போவுமே pancreatic enzymes நேம் பண்ணும்போது we will call it as pancreatic amylase, pancreatic protease, pancreatic lipase and pancreatic
nuclease. So these are the major enzymes of the pancreatic juice. அப்போ இந்த pancreatic juice வந்துட்டு will have all these enzymes. இந்த enzymes வந்துட்டு will be taken by pancreatic duct or the duct of Wirsung joined with common bile duct to form hepatopancreatic duct and அது வந்துட்டு duodenumக்குள்ள ஓப்பன் ஆகும். இந்த pancreatic juice ஓட pH வந்துட்டு is 8.8. So it is an alkaline pH. So இது வந்துட்டு pancreasoட parts அதோட secretions. அடுத்த வீடியோவில் வந்துட்டு we'll see how digestion and absorption and assimilation அந்த நியூட்ரியன்ஸை வந்துட்டு எப்படி நம்ம பாடி யூஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கலாம். So next video we'll see about the digestion, absorption of nutrients and assimilation of nutrients along with excretion part also. So உங்களுக்கு ஏதாவது doubts இருந்துச்சுன்னா students please do contact through the groups.